காலை வணக்கம். இது இனியவை என்று புதியுகம் எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ மணிமாறன் அண்ட் சௌமியா. வணக்கம் சௌமியா. வணக்கம் மணி. எனக்கு வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்தமா காலை வணக்கம் சொல்லிட்டீங்க போல இன்னைக்கு. ஆமா, நம்ம சக தோழர்கள் சக நட்பு ரீதியா எல்லாருமே நம்ம பார்க்கணும் இல்லையா, அதனால எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லி தான் ஆரம்பிக்கிறது எப்பவுமே. சூப்பர். இன்னைக்கு காலை பொழுது ரொம்ப அழகா விழிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு சம்மர் டே பத்தி நான் பேச போறேன் மணி. அப்படி என்ன ஒரு தினம் இன்னைக்கு? அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு 12 மணி உச்சி வெயில நீங்க நடந்து வந்துகிட்டு இருக்கீங்க, சரி, எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஐயோ அதே சுட்டு எரிக்கும் இல்லையா, பாதி எரிஞ்சுதான் உள்ள வருவேன். என்னடா பேன் வர அப்படின்னு கேட்பாங்க ஆஃபீஸ்ல. இதுவே நம்ம நடந்து வர ஸ்ட்ரீட்ல இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு 20 மரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? அடா சொல்லும் போதே அப்படியே குளு குளு குளுன்னு இருக்குல்ல. அதுதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் பயங்கர வெயிலியா, போன வருஷத்தோட இந்த வருஷம் அப்படி இப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பேசுறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, ஒரு வருஷமா மரத்தோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதனால என்ன, மரம் இருந்திருந்தா அது ஒரு நல்ல ஷெல்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்கும். அது மூலமா நிறைய ஆக்சிஜன் கிடைச்சிருக்கும், வெயில் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா மரம் இல்லாதனால தானே இந்த மாதிரியான ஒரு வெயில நம்ம அவஸ்தைப்பட்டு இருக்கோம். இந்த கொடுமையை அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு நாம தானே பொறுப்பு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. ஓகே, சோ இத பத்தி உணர்த்துறதுக்காக தான் இந்த ஒரு நாள் பத்தி நம்ம பேச போறோம். வாட்டர் அ ட்ரீ டே. சோ இன்னைக்கு ஒரு மரத்தை நம்ம வளர்க்கணும், அது தண்ணி ஊத்தி பராமரிக்கணும், எப்படிலாம் பராமரிக்கணும், செடிகள் வளர்க்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வேரிடா நம்ம பேச போறோம். பட் அதுக்கான கெஸ்ட் 8 மணிக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? அதுக்கு முன்னாடி காலை நேரத்துக்கு உண்டானது பயிற்சி இல்லையா. காலையில தியானம் பண்ணுவாங்க, நடைப்பயிற்சி செய்வாங்க. நிறைய பேர் வாக்கிங் போறேன் அப்படிங்கிற பேர்ல காதுல ஹெட்செட்டை மாட்டி வச்சுட்டு அப்படியே பாட்டு கேட்டுட்டு சும்மா போவாங்க. அப்படிலாம் நம்ம முறைப்படி பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறது நியாயமான விஷயம். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாம். கையிலே கிடைத்த செல்வமே இந்த நாளல்லவா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் நம்மளுடைய உடலுக்கான ஒரு சில பயிற்சிகளை, யோகாசன பயிற்சிகளை பார்க்க போகிறோம். இந்த ஆசனங்கள் இவைகள் எல்லாமே பழங்காலங்களில் நமது யோகிகள் பல்வேறு விலங்குகளை பார்த்து அறிந்து அவைகளுடைய அந்த மூமெண்ட், கால் வைக்கக்கூடிய நிலைகளை பார்த்து செய்திருக்கிறார்கள். உதாரணமாக பார்த்திங்கன்னா கொக்கு அல்லது சேவல், கோழி இவைகளெல்லாம் சில விஷப்பூச்சிகளை சாப்பிட்டு விட்டு ஒரு காலை எடுத்து ஒரு பொசிஷனில் அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுட்டே இருக்கும். அப்போ அந்த உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல் பிரிந்து செல்வதற்கு அது உதவியாக அமைந்திருக்கிறது. இன்னும் அது மாதிரி பார்த்திங்கன்னா காலையில் பூனை, நாய் போன்றவைகளெல்லாம் படுத்துட்ருக்கோம். படுத்துட்டு அப்படியே எழுந்த உடனே தன்னுடைய முதுகை வளைக்கும். பார்த்துருக்கீங்களா? கீழே வளைக்கும், மேலே வளைக்கும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆசனங்கள். இப்படியாக நமது சித்தர்கள் ஒவ்வொரு விலங்குகளையும் பார்த்து பல்வேறு ஆசன முறைகளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம தொடர்ந்து செய்துட்டு வர்றதுனால நிறைய பலன்களை அடைய முடியும். இப்போ நாம் பார்க்க போகிறது வஜ்ராசனம். கேள்விப்பட்டிருப்பீங்க. வஜ்ராயுதம் யார் கையில் இருக்கும்னா இந்திரனுடைய கையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது உறுதி, இந்த முதுகுத்தண்டை நல்லா உறுதியாக வச்சுக்கிறதுக்காக இந்த ஆசனத்தை நாம் இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த ஆசனத்தை செய்ய போகிறோம். 2 கால்களையும் நீட்டிக்கொள்ளலாம், 2 கைகளையும் இது மாதிரி பின்னாடி சௌகரியமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆசனம் செய்யும் பொழுது ஒவ்வொரு காலாக மடிக்கலாம். மெதுவாக வலது கையால் முதல்ல வலது காலை கணுக்காலை பிடிச்சிட்டிங்களா? இப்போ மெதுவாக பின்னாடி கொண்டுட்டு போங்க. இந்த பின்னாடி கொண்டுட்டு போகும் பொழுது இந்த கணுக்கால் நல்ல நேர நீட்டி இருக்கணுங்க. அது மாதிரி இப்போ அதே மாதிரி இடது கையால் பிடிங்க. லேசாக அப்படி சாய்ந்து கொண்டு மெதுவாக மேலே தூக்கிட்டு, இடுப்பை மேலே தூக்கிட்டு இப்படி உட்காந்துடலாம். இப்போ இந்த ஆசனம் செய்யும் பொழுது பின்பகுதியில் இந்த விரல்கள் எல்லாம் நல்லா நேராக இருக்க வேண்டும், செப்பரேட்டாக தனித்தனியாக இருக்கணும். அதன் பிறகு 2 கைகளையும் முழங்கால்கள் மீது இது மாதிரியாக வைத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொள்ளலாம். அமைதியாக கவனம் முழுவதும் மூச்சின் மீதே இருக்க வேண்டும். இந்த ஆசனத்தை நாம் இப்போ மறுபடியும் கலைக்க போகிறோம். மெதுவாக ஃபஸ்ட்டில் இடது கையை கொண்டுட்டு போய் இடது கணுக்காலை பிடிங்க. இடது கணுக்காலை பிடிச்சு ஒரு காலை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. அதன் பிறகு இப்போது வலது கணுக்காலை பிடிச்சு வலது கணுக்காலை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. கால்களை நீட்டி சௌரியமாக உட்காந்துக்குவோம். இது மாதிரி நம்ம இன்னொரு முறை செய்ய போகிறோம். இப்போது இடது காலம் அடிங்க, மீண்டும் வலது காலை மடிச்சுக்கலாம். நல்ல நேரம் நிமிர்ந்து அமர்ந்து கொள்ளலாம். பின்பகுதியில் 2 கால்களும் தனித்தனியாக இருக்கணும். உள்ளங்கைகளை
முழங்கால்கள் மீது வைத்துக்கொள்ளலாம். கண்களை மூடிக்கோங்க. கவனம் முழுவதும் உடலிலேயே இருக்க வேண்டும். மூச்சை கவனிச்சிட்ருங்க. கழுத்து, முதுகந்தண்டு நேராக இருக்க வேண்டும். இப்போ மெதுவாக வலது காலை ரிலீஸ் பண்ணுங்க. முன்னாடி நீட்டிக்கலாம். இப்போ அடுத்தது இடது காலையும் நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாங்க. இயல்பாக அமர்ந்து கொள்ளலாம். இந்த ஆசனம் செய்கிறதுனால வாயு தொல்லை நீங்குகிறது, இரத்த ஓட்டம் சீராகிறது, சிறுநீரகங்கள் பலப்படுகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா முதுகுந்தண்டு நேரம் இருக்கிறதுனால சிறுநீரகங்கள் பலப்படுகிறது. இப்படியாக இதில் நிறைய நன்மைகள் இருக்கிறது. ஆக ஒவ்வொரு முறையும் நாம் இந்த ஆசனத்தை செய்து பயன்பெறலாம். ஆசன வகைகளில் மீண்டும் சொல்கிறேங்க, சாப்பிட்ட உடனே செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆசனம் இதுதான். சில நாட்கள் சிரமமாக இருக்கும். நீங்கள் முதல்ல செய்யும் பொழுது நல்ல ஒரு மெத்தையில் உட்காந்து செய்து பழகி பாருங்கள். அதன் பிறகு இயல்பாகவே இது மாதிரி சின்ன மேட்டில் நீங்கள் உட்காந்து செய்து பழகி கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன். ஒரு நல்ல பயிற்சியோட வந்து ஆரம்பிச்சிருக்கோம்ல மணி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியிலே வந்துகிட்டே இருக்கு. வருது சௌமியா. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு பண்ணி ஆகணும். காரணம் என்னன்னா, காலையில் உடற்பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவை, செஞ்சோம்னா நல்லது, இப்படி தான் மேம்போக்காக சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் தாண்டி ஒரு வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னாக்கா திடீர்னு வந்து பதற்றம் ஆகிடும். திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஆஃபீஸ் கிளம்பும்போது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா ஒரு பதற்றம் வந்துடும். இந்த பதற்றத்தோட அளவுலாம் உடற்பயிற்சி செஞ்சோம்னா குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறது வந்து ஆய்வுகளில் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மனசுக்கு எப்பவுமே அமைதி வேணும் அப்படின்னாக்கா உடற்பயிற்சி வந்து நம்ம ரெகுலராக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்பிளா சொல்லணும்னா ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணணும்னா நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாமா? சூப்பருங்க நீங்க. ஓகே, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்கு புதிய FM ஸ்டேஷன்ல. இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது இனியவை என்று புதியுகம் எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ மணிமாறன் அண்ட் சௌமியா. இப்போ அடுத்தது நம்ம என்ன பகுதி பார்க்க போறோம் அப்படிங்கிறது ஊருக்குள்ள இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியும். ஏன்னா இந்த டைம் வரும்போது இளசை சுந்தரம் சார் கண்டிப்பா வந்து நமக்காக ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுவார் அப்படிங்கிறது பதிவாயிடுச்சு. ஆமா, ஆனா அவர் என்ன பேச போறாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்த நிர்வாக பொறுப்பு, நிர்வாக திறன் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இருந்தே வந்து இன்னைக்கு வந்து நிறைய வந்து லெக்சர்ஸ்லாம் அதை பத்தி கொடுத்துக்கிட்டே வராங்க. அப்படி என்னடா இருக்கு இந்த நிர்வாகத்திறன்ல? நான் வந்து வேலைக்கு போகும்போது தான் எனக்கு இது தேவை, இப்போ எனக்கு எதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யோசிப்பாங்க. ஆனா ஸ்கூல்ல வந்து லீடர்னு ஒரு பதவி கொடுப்பாங்க இல்லையா, ஸ்கூல் பியூப்பிள் லீடர்னு ஒரு பதவி கொடுப்பாங்க இல்லையா, இதுக்கெல்லாம் உனக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் தேவை, அதனால நீ இப்போ வந்து படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அறிவுறுத்துறதுக்காக தான் ஸ்கூல்ல இருந்து இதெல்லாம் சொல்லி தராங்க. ஆமா, இது வந்து இந்த இடத்துல மட்டும்தான் கிடையாது, வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நிர்வகிக்கிற திறன் இருந்தால் மட்டும் அந்த குடும்பத்தை வந்து நல்ல வழியில் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்படி நல்ல விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் தாண்டி சாருடைய அனுபவத்தில் அவர் சொல்றது என்ன நம்ம இப்போ கேட்க போறோம். கண்டிப்பா. ஆளுமை திறன் பெற்றவர்கள் சிறந்த நிர்வாகிகளாக இருப்பார்கள். நிர்வாகம் என்பது ஒரு நாட்டை நிர்வாகம் செய்வதாக இருக்கலாம், ஒரு ஊருக்கு தலைவராக கூட இருக்கலாம், ஒரு நிறுவனத்துக்கு தலைவராக கூட இருக்கலாம், ஏன் ஒரு குடும்பத்துக்கு கூட தலைமை தாங்கலாம். எல்லாவற்றிலும் அது சிறப்பு பெற வேண்டும் என்றால் அந்த நிர்வாகத்தை செய்கிறவர்களுக்கு அந்த திறமை வேண்டும், அதற்கென்று சில பண்புகள் வேண்டும், அதற்கென்று பல நடைமுறை பழக்கங்கள் வேண்டும். அவர்கள்தான் சிறந்த நிர்வாகியாக திகழ்வார்கள். எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கும், ஆனால் அந்த நிர்வாகத்தின் உச்சத்தில் இருக்கிற அந்த நிர்வாக இயக்குனர் மேல் அங்கு பணியாற்றுகிற அனைவருக்கும் ஒரு மரியாதையும் ஒரு அன்பும் இருக்கும். இன்னும் சில தலைவர்கள் மேல் வெறுப்பும் கோபமும் இருக்கும். இது எதனால் நிகழ்ந்தது? அவருடைய நடவடிக்கையால் நிகழ்ந்தது. அப்படி கோபமும் வெறுப்பும் இருக்கிற நிர்வாகி தன்னுடைய ஊழியர் நிர்வாகம் செய்வது மிக மிக கடினம். ஏனென்றால் அந்த நிர்வாகிகள் அந்த நேரத்திற்கு சரி என்பதை போல சொல்லிவிட்டு மீண்டும் அதே தவறுகளை செய்து கொண்டிருப்பார்கள். ஏன்னால் இவருடைய சொல்லுக்கு அவரோட மதிப்பு இருக்காது. அதுவும் போக இந்த மோசமான நிர்வாகியோட குணம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு தவறு நடந்து விட்டால் அந்த தவறுக்கு யார் காரணமோ அவரை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி விசாரணை செய்து
தண்டனை வாங்கி கொடுப்பதிலேயே குறியாக இருப்பார்கள். இன்னும் சில நிர்வாகிகள் அதற்கு மேலே போய் வேண்டுமென்றே குற்றங்களை கண்டுபிடிப்பார்கள், அவனை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக. அவர்கள் முகத்தை பார்த்தா நீங்கள் என்ன ஒரு மனுஷ முகம் மாதிரி இருக்காது. அவன் என்ன செஞ்சான், இவன் என்ன செஞ்சான், இவனை அப்படி பண்ணணும், இவனை இப்படி பண்ணணும், இந்த குரூர மனம்தான் அவர்கள் மனங்களில் இருக்கும். ஆனால் இவர்கள் சிறந்த நிர்வாகிகள் அல்ல. சில நிர்வாகிகள் தவறு நடந்துவிட்டால் குற்றம் செய்வதன் மேல் பாய்ந்து விசாரிக்காமல் இந்த தவறு ஏன் நேர்ந்தது, இந்த தவறு நேர்ந்ததுக்கான சூழல் என்ன, இவர் இந்த தவறை தெரிந்தே செய்தாரா அல்லது தெரியாமல் செய்தாரா என்ற நோக்கிலே விசாரிப்பார். அவருடைய எண்ணம் என்னவாக இருக்கும், இதை போல தவறு மீண்டும் நடந்துவிடக்கூடாது என்ற இடம்தான். இவரை குற்றவாளி கூண்டிலே ஏற்றுவதல்ல. அப்படி அவரை அழைத்து தவறு இப்படி நேர்ந்தது, இதை எப்படி தவிர்த்திருக்கலாம் என்று தவறை செய்தவர் வாய் மூலமாகவே சொல்ல வைத்து கேட்டு, இது தவறுதானே என்று ஒத்துக்கொள்ள வைத்து மீண்டும் இது நடக்கலாமா என்று கேட்கின்ற போது அவர் அழுதே விடுவார். நான் செய்தது தவறு, ஆனால் இவருக்கு எனக்கு உணர்த்துகிறார். அதனால தான் சொல்லுவார்கள், பிள்ளைகள் குறும்பு செய்தால் கூட தண்டிக்காதீர்கள், கண்டிக்காதீர்கள், உணர்த்துங்கள் என்று சொல்வார்கள். உணர்த்திய பிறகு உணர்ந்து கொண்டவர்கள் தவறே செய்ய மாட்டார்கள். கண்டிக்கப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட்டவர்கள் அந்த நேரத்திற்கு அடிபணிந்தது போல ஒரு பாவனை காட்டுவார்களே தவிர நிச்சயமாக அவரிடம் மாற்றம் கிடைக்காது. அன்பினாலே திருத்தப்பட்டவர்கள்தான் மிகவும் நேர்த்தியாக நடந்து கொள்வார்கள். இப்படி நிர்வாகம் செய்பவர்களிலே இரண்டு வகையினர். ஒருத்தர் எப்படி இருப்பார், எஜமானராக இருப்பார், இன்னொருத்தர் தலைவராக இருப்பார். எஜமானராக இருப்பவர் மற்றவர்களெல்லாம் அவர் சாட்டையை கையில் வைத்து கொண்டு ஆடு மாடுகளை மேய்ப்பதை போல மனதிலே நினைத்து கொள்வார். ஆனால் நிர்வாகியாக இருப்பவர் தன்னுடைய ஊழியர்களெல்லாம் தன்னுடைய தோழர்கள் போல நினைப்பார். அவருடைய இன்ப துன்பங்களிலே பங்கெடுத்து கொள்வார். எப்போதும் அவருடைய முகத்திலே புன்னகை தவழ்ந்து கொண்டே இருக்கும். இதை பற்றி ஒரு அறிஞர் சொல்கிற சித்தரிப்பை பாருங்கள். ஒரு நிர்வாகியை பற்றி தான் சொல்லுகிறார். அந்த நிர்வாகியினுடைய சூழல் இப்படி வர்ணிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருக்கும் அந்த அறை குளிர்சாதனம் ஊட்டப்பட்ட அறையாக இருக்கலாம், நல்ல வண்ண பூச்சு பூசப்பட்ட அறையாக இருக்கலாம், வண்ண வண்ண சோபாக்கள் போடப்பட்ட அறையாக இருக்கலாம், நல்ல கவர்ச்சியான விரிப்புகள் போடப்பட்ட தரையாக இருக்கலாம், அழகான படங்கள் இருக்கிற அறையாக இருக்கலாம். எல்லாம் இருந்தும் உங்கள் முகம் மட்டும் கடுகடு என்று இறுக்கமாக இருந்தால் மற்ற எல்லாம் வீண். ஆனால் அறையில் வேறு எல்லாம் எப்படி எப்படி இருந்தாலும் உங்கள் முகம் புன்னகை பூத்த முகமாக இருந்தால் அந்த கவர்ச்சி அறைக்கே வந்துவிடும். எனவே வெளிச்சோடனைகளை செய்வதை விட உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆளுமை திறன் என்ற நிர்வாக திறமைக்கு பயன்படுகிற குணங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த ஆளுமை தன்மையை நாம் எங்கே பெரிய நிறுவனங்களில் மட்டுமல்ல வீடுகளில் கூட பயன்படுத்தலாம். தாய்மார்களுக்கு ஒரு அறிஞர் சொல்கிறார் பாருங்க, ஒரு 4 வயதில் 5 வயதில் உங்கள் பிள்ளைகள் தூங்கி கொண்டிருந்தால் அந்த பிள்ளைகளை நீங்கள் காலையில் முதுகிலே அடித்து எழுப்பாதீர்கள். கண்ணே எழுந்திரு என்று கன்னத்திலே முத்தம் கொடுத்து எழுப்புங்கள் சொல்கிறார். எத்தனை அம்மாக்கள் பிள்ளைகளை காலையில் கன்னத்தில் முத்தம் கொடுத்து எழுப்பியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? இதை கேட்டுக்கொடுங்கிற பிள்ளைகள்கிட்ட கேட்டு பார்த்தா தெரியும். பல அம்மாக்கள் முதுகில் அடித்து தான் எழுப்பியிருக்காங்க. அது சனியனே, மூதேவி, எரும மாடு, இப்படியெல்லாம் அர்ச்சனைகள் வேறு. நாம் என்ன சனியனையாக பெற்றோம், எரும மாட்டையாக பெற்றோம்? தங்கக்கட்டிகள் மாதிரி பிள்ளைகளை பெற்று வைத்து கொண்டு அந்த வார்த்தைகள் வாயிலிருந்து வரலாமா? தயவுசெய்து கேட்டுக்கொண்டிருக்கிற தாய்மார்களுக்கு ஒரு விண்ணப்பம்,
இது கேட்டதிலிருந்து உங்கள் வாயிலிருந்து அப்படிப்பட்ட அமங்கல சொல் வரவே கூடாது. அந்த குழந்தையை கன்னத்திலே முற்றமிட்டு எழுப்புங்கள். அந்த குழந்தை கண்களை விழிக்கும்போது அம்மாவை ஒரு பாச மலராக பார்க்கும். அங்கு ஒரு அன்பு தோட்டம் மலரும். ஏன் இதை நம்மாலே நிகழ்த்த முடியாதா? அதனாலே குழந்தையை முதுகிலே அடித்து எழுப்பாதீர்கள், கன்னத்திலே முத்தம் கொடுத்து எழுப்புங்கள்னு ஒரு கூட்டத்தில் நான் பேசுகிறேன். ஒரு ஆம்பளை ஆள் அங்கேருந்து ஓடி வந்தார். மேடையில் ஏறி வந்து என் காதுக்குள்ளே சொல்கிறார், சார் பிள்ளைய மட்டும் இல்லை புருஷனையும் அதே மாதிரி எழுப்ப சொல்லுங்கன்னார். பாவம் அவர் என்ன பாடுபடுறாரோ. ஏன் நாம் வீடுகளை வன்முறை களங்களாக மாற்ற வேண்டும்? அன்பினால் நிரப்புவோம். பார்த்தீங்களா, நிர்வாகத்திறன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நாம சொல்கிறத விட அவர் இன்னும் பெட்டராகவே சொல்லிட்டார் இல்லையா? அவர் சொல்கிறது தான் எப்போவுமே பொருத்தமாக இருக்கும். ஏன்னா ஒரு அனுபவம் நிறைய இருக்குது, நிறைய விஷயங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா தினசரி அவர் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்கிறாரு. அவரை பற்றி நான் சொல்லியே தீரணும் இல்லையா? சொல்லுங்க. அவங்க வந்து வானொலியில் இருந்தாங்க அப்படின்றது தகவல் நிறைய சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி விடுதலை போராட்ட நிகழ்வுகள் இருக்கு இல்லையா, அது வந்து இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் வரப்போகிற சந்ததிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா விடுதலையின் கதை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை குழந்தைகளுக்கு கதை மாதிரி தொகுத்து வழங்கியிருக்கிறார். சூப்பரியா. ஆனால் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இவர் சொல்லும் போது தான் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன்னா குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு இல்லையா? அதனால தான் நம்மளுக்கு எப்பயுமே வந்து சுவாரஸ்யமாக இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சித்த வைத்தியர் அருண் வந்து பேச போகிறார். எதை பற்றினா கொள்ளு இருக்கு இல்லையா, கொள்ளு பற்றி தான் பேச போகிறார். ஆனால் எனக்கு கொள்ளுன்னொன்னே எனக்கு இந்த வெயிட் குறைக்கிறதுக்காக கொள்ளு சாப்பிடுவாங்க, அதை வந்து ஏதோ பண்ணி சாப்பிடுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். வேற எதுக்கு இந்த கொள்ளு வந்து பயன்படுத்தப்படும் அப்படின்றது எனக்கு தெரியாது. குதிரைக்கு கொள்ளு கொடுப்பாங்க, அதே மாதிரி வந்து கொழுத்தவன் கொள்ளு வதைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னன்னாக்கா அதுக்கு பழமொழி ஒன்று இருக்குது. அது இது சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அதிகமாக உடல் எடை இருந்தாலோ அல்லது வந்து கொழுப்பு அதிகமாக இருந்தாலோ கரைக்கிறதுக்கான சக்தி வந்து கொள்ளுக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்டு. ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் கொள்ளுக்குள்ளே இருக்கலாம். அதை வந்து அருண் சார் தான் சொல்லணும். சித்த மருத்துவ பகுதியில் இன்னைக்கு நம்ம பேச போகிற உணவுப் பொருள் கொள்ளு. டாக்டர் வணக்கம். கொள்ளுடைய குணங்களை எங்களுக்கு அழகாக எடுத்து சொல்லுங்களேன். உடம்பு எடை அதிகமாக இருக்கிறவங்களும் இல்லை சர்க்கரை நோயால் அவதிப்பட்டிருக்கிறவங்களுக்கு ஒரு இணை உணவாகவும் இந்த கொள்ளு வந்து பயன்படலாம். உணவில் அன்றாடம் எடுத்துக்கலாம். அதாவது கொள்ளு வந்து கொள்ளு ரசமாக எடுத்துக்கலாம், கொள்ளு துவையலாக எடுத்துக்கலாம், அப்புறம் கொள்ளு பருப்பாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரியாக உணவில் அன்றாடம் எடுத்துக்கலாம். கொள்ளு துவையல், கொள்ளு பருப்பு இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு ப்ரிப்பரேஷன் தான். புளி கொள்ளு வந்து அந்த கொள்ளுல இருக்க தண்ணி நமக்கு சிறந்ததா இல்லை முழு பருப்பை சேர்த்துக்கலாம்? முழு பருப்பு வேக வைக்கிற தண்ணி தானே, அந்த பருப்புல இருந்து தான் அந்த தண்ணி கிடைக்குது. அது தண்ணியை சேர்த்தாலும் ஓகே தான். தண்ணியாக நீங்கள் கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த தண்ணியவே எடுத்துக்கலாம். இல்லை நம்ம பருப்பாக கடைஞ்சி சாப்பிட்ணும் அப்படின்னா கூட பருப்பாக ரெகுலராக நம்ம பாசிப்பருப்புக்கு பதிலாக கொள்ளு பருப்பையும் எடுத்துக்கலாம். இப்போ உடல் எடையை குறையணும், சர்க்கரை நோய் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொள்ளு பருப்பை எடுத்துக்கலாம். கொள்ளு பருப்பு பச்சை பயிரை எப்படி நம்ம வேக வைக்கிறோமோ அதே மாதிரி கொள்ளு பருப்பையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதில் எனக்கு சின்ன சந்தேகம், கொள்ளு வந்து ரொம்ப சூடு, நிறைய எடுத்துக்கிட்டா வந்து சீதபேதி அந்த அளவு வந்துடும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது எந்த அளவில் பயன்படுத்தணும்? இல்லை, அந்த மாதிரி எந்த குணமும் கொள்ளுக்கு இல்லை, கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அதை கட்டுப்படுத்துகிற சீதபேதி நீங்கள் சொன்னதால எனக்கு கொஞ்சம் ஞாபகத்துக்கு வருது. அதை கட்டுப்படுத்துகிற சக்தியே கொள்ளுல இருக்குது. ஸோ ரத்த பேதின்னு நம்ம சொல்லுவோம், ரத்தமாக வரக்கூடிய அந்த பேதிக்குமே கொள்ளு வந்து ஒரு 30 கிராமும் ஒரு 5 முந்திரி பருப்பும் ரெண்டையும் சேர்த்து கொதிக்க வச்ச நீரை, அந்த கஷாயம் மாதிரி கொதிக்க வச்ச நீரை கொடுத்தாலே அந்த ரத்த பேதி குணமாகக்கூடிய தன்மை இருக்குது. நீங்கள் தாராளமாக கொள்ளு பருப்பாகவோ கொள்ளு துவையலாகவோ எடுத்துக்கலாம். கொள்ளு துவையலுங்கிறது காஞ்ச மிளகாயை வறுத்துட்டு அதில் கொஞ்சம் புளி, கொள்ளு பருப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி கொஞ்சம் உப்பு தேவைக்களவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது கொள்ளு துவையலாயிரும். சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கலாம். ரசம் சாதத்துக்கு இது ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த ரசமும் வந்து கொள்ளு ரசமாக வைக்கலாம். அதாவது கொள்ளு பருப்பை வேக வச்ச தண்ணியில் நம்ம அந்த தண்ணியை ரசம் வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி உணவில் சேர்க்கும் போதே அந்த கொழுப்பு சத்து வந்து கருவிக்கப்படும். இன்னும் கொள்ளு முக்கியமாக பார்த்திங்கன்னா உடல் உள்ளுறுப்பில் சேரக்கூடிய சிறு சிறு கற்களை நிற்கக்கூடிய தன்மையும் இந்த கொள்ளுக்கு வந்து உண்டு. அதாவது குறிப்பாக சொல்லணும்னா கால் பிளாடர் ஸ்டோன், அந்த கால் பிளாடர் ஸ்டோன் பித்தப்பை கற்கள் இருக்கு இல்லையா, அந்த பித்தப்பை கற்களை உடைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மையும் இந்த கொள்ளுக்கு இருக்குது. அதாவது கொள்ளு ஒரு பங்குன்னா தண்ணீர் ஒரு 10 பங்கு அளவு எடுத்துட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த கஷாயம் வடிகட்டின பிறகு சிறிதளவு ராக் சால்ட், இந்த இந்துப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதையும் கலந்து அந்த கஷாயத்தை காலை மாலை ஒரு 60 மில்லிலேருந்து 100 மில்லி வரைக்கும் குடிச்சிட்டு வரும்போது பித்தப்பை கல்லடைப்பு தன்னாலே சரியாயிடும். ஒரு 15 நாள்லேயே இந்த பித்தப்பை கல்லடைப்பு சிறு சிறு உடஞ்சி அந்த வழியாகவே அப்படியே வெளியேறிடும். நீங்கள் அதை வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த கொள்ளுக்கு அந்த தன்மை உண்டு. பித்தப்பையில் நேரடியாக வேலை செய்யும். அதனால தான் அது கொழுப்பை சீரணிக்கக்கூடிய சக்தி கொண்டதாகவும் உடல் எடையை குறைக்கக்கூடிய சக்தி கொண்டதாகவும் இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி சர்க்கரை நோயாளிகள் இணை உணவாக இந்த பருப்பை தாராளமாக எடுத்துக்கிடலாம்.
இப்போ நம்ம அந்த கல்லடைப்பு பித்தப்பை கல்லடைப்புக்கு உண்டான கஷாயத்திலேயே கொஞ்சம் பெருங்காயமும் சுக்கும் போட்டுக்கிட்டோம்னா அதே கஷாயம் வயிற்று வலிக்கு ஒரு மருந்தாகவும் செயல்படும். சாதாரணமாக கல்லடைப்புக்கு வந்து இந்துப்பு மட்டும் போடுறோம். வயிறு வலி இருக்குது, வயிறு எரிச்சல் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அதோட கொஞ்சம் பெருங்காயமும் கொஞ்சம் சுக்கும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது இந்த வயிற்று வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும் பயன்படும். இந்த கொள்ளு பருப்பையும் நம்ம வாரத்தில் 2-3 நாட்கள் சேர்க்கும்போது உடம்புல அதிகமாக கொழுப்பு சேராது, ஒரு இணை உணவாக இருக்கும். குடலில் இருக்கக்கூடிய சிறு சிறு கற்களை வெளியேற்றக்கூடிய தன்மையும் அது இருக்கும். வாரத்துல 3 நாள் வரைக்கும் 2-3 நாட்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப நன்றி டாக்டர். கொள்ளுன்றதுக்குள்ள இவ்வளவு வந்து சத்துக்கள் இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு தெரிய வருது. அதை வந்து நீங்க ரசமா வந்து வச்சு பயன்படுத்தலாம், அதை வந்து அப்படியே வறுத்து கூட வந்து நீங்க வந்து பொடிச்சு பயன்படுத்திக்கலான்னாரு. அப்புறம் வந்து முந்திரி பருப்பு கூட சேர்த்தா வந்து அதுக்கு ஒரு தனி சக்தி இருக்கு. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். உணவுல வந்து நல்லா பயன்படுத்துவோம். ஓமி, பார்த்த அத்தனை பேருக்குமே இந்த கொள்ளோட பயன் என்ன, இதோட மருத்துவ குணங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நாம் என்ன கேள்வியாக கேட்கணும்னு நினச்சோமோ அதை வந்து சுசி பக்கத்துலேயே இருந்து இது எப்படி அது எப்படின்னு கேட்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா? ஆமாம், அதே மாதிரி நான் வந்து நினச்சிக்கிட்டே இருப்பேன் இந்த கேள்வி கேட்பாங்களே வந்து கரெக்டான கேட்டுட்டாங்க. ஸோ என்னோட டவுட்ஸ் எல்லாம் நிறைய தீர்ந்துச்சு. ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்கு இல்லையா புதிய எஃப்எம் ஸ்டேஷனில். இது இனியவை இன்று. வெல்கம் பேக் புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவை என்று கேட்டுருக்கீங்க வித் மீ சாமியா அண்ட் மணிமாறன். ஓகே மணி, நான் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்குறேன். நீங்கள் வந்து சின்ன பிள்ளையாக இருந்தப்போ நியூஸ் ஆன் பண்ணிங்கன்னா நியூஸில் வந்து எப்படி பேசுவாங்க, எந்த ஸ்லாங்கில் பேசுவாங்க? அது வழக்கமாக எப்படி வந்து ஒரு செய்தியை வாசிக்கணுமோ அந்த மாதிரி பேசுவாங்க, பெருசாக வித்தியாசம் இருக்காது. ஆனால் வந்து நான் செய்தி பார்க்கும்போது என் கூட இருக்கிற லேடிஸ் யாராவது பார்த்தாங்கன்னா பாரா இந்த மாதிரி பொட்டு வச்சுருக்கேன் அந்த மாதிரி பொட்டு வச்சுருக்கேன் அப்படி இப்படிலாம் சொல்லி பேசுவாங்க. ஏன்னா செய்தியை கவனிக்காமல் நீங்கள் இதை தான் கவனிச்சிட்டீங்களா அப்படின்னு நானே கிண்டல் பண்ணியிருக்கேன். நான் உங்களை பற்றி கேட்டால் நீங்கள் பக்கத்தில் இந்த லேடிஸ் பற்றி சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் பற்றி அப்படியே சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ சொல்லியிருந்தேன். இல்லை, பொதுவாக பார்த்தீங்கன்னா நியூஸ் ரீடர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சுத்த தமிழில் வந்து பேசுவாங்களா, இன்றைய செய்தி நிலவரம் அப்படி இப்படின்னு வந்து பேசுவாங்க. ஸோ அதனால் வந்து குழந்தைங்களுக்கு பார்த்தோன்னா என்னையா இவங்க நம்மளோட லாங்குவேஜில் பேச மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் வந்தது. ஐ திங்க் நம்ம பேப்பர் தோசை டீம் வந்து அந்த ஏக்கத்தை வந்து தணிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? பேச்சு வழக்கில் ஒரு செய்தியை சொல்றது நீங்க இப்படி சொல்றீங்க. ஆமா, பிரமாதம் போங்க. ஸோ அந்த மாதிரி பேச்சு வழக்கில் இன்னைக்கு என்ன செய்தி சொல்றாங்கன்றதை பார்க்கலாமா? இப்போவே தினசரி காலை முதல் மாலை வரை அறக்க பறக்க பறந்துகிட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கையில பரபரப்பா விறுவிறுப்பா இருக்கிற நாட்டு நடப்பையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆசையா ஆவலா இருக்கிற உங்க எதிர்பார்ப்பை நிறைவேற்ற ஊரு உலகத்துல நடந்ததையெல்லாம் ஒண்ணு விடாம ஓடி ஆடி தேடி அலைஞ்சு நேரடியா படம் பிடிச்சு காட்ட நம்ம பேப்பர் தோசை வந்திருக்கு. உற்சாகமா சந்தோஷமா கொண்டாட்டமா கண்டுகளிங்க. தந்தனக்க 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 தந்தனக்க. பாரு பாரு நியூஸ் பாரு வாய்ஸ் சொல்ல சொல்ல விரியும் நல்லாதானே புரியும். பலருக்கு தெரியா நல்ல செய்தி கொள்ளை செய்தி கொள்ளை செய்தி கொள்ளை செய்தி நாட்டு செய்தி வீட்டு செய்தி நாலாபுரம் நடத்தும் செய்தி. கொத்தவள்ளி வாசம் என்ன கேடு ஏது நீ பாரு. கூடுது நாடாளுமன்றம் ஜூன் மாதம் கூடுது. நாடாளுமன்றம் புதிய எம்பிக்கள் பதவியேற்க குடியரசுத் தலைவர் உரை நிகழ்த்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி நாடாளுமன்றம் கூடுது. இரு அவைகளின் கூட்டத்தில் 9ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரை. நாடாளுமன்ற விவகார அமைச்சர் வெங்கையா நாயுடு அறிவிப்பு. நன்றி நன்றி நன்றி, வாக்களித்த மக்களுக்கு நன்றி. பகுதி வாரியா தொகுதி மக்களுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம் தமிழகம் முழுக்க 3 நாள் நடக்கும். அதிமுக அறிவிப்பு. தேர்தல் தோல்வி எதிர்கால வளர்ச்சி எல்லாம் பற்றி கூடி பேச ஜூன் 4இல் ஆலோசனை தேமுதிக அறிவிப்பு. கூட்டத்தில் விஜயகாந்துக்கு மாலையோ சால்வையோ கூட்டாதுன்னா தலைமை கழகம் அறிவிப்பு. மாநிலம் விட்டு மாநிலம் தத்தி தாவி ஓடும் நதிகளை தேசியமயமாக்க மதிமுக கோரிக்கை. கருப்பு பணத்தை மீட்க முயற்சிக்கும் மத்திய அரசுக்கும் பாராட்டு. தமிழகத்தில் பெற்ற தோல்வி பற்றி கம்யூனிஸ்ட் கட்சி ஆலோசனை. மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில குழு சென்னையில் கூடி ஆலோசனை. அகில இந்திய பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் பங்கேற்பு.
மோடிய பார்த்து மதிப்பீடு செய்யுங்க. மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி ஆவேசத்துல சொல்லிட்டாங்க. சூப்பரான செய்தி, நம்ம செய்தி. கல்வி, சுகாதாரம், வெளிப்படையான நிர்வாகம் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளித்து டாப் 10 செயல் திட்டத்தை பிரதமர் மோடி வெளியிட்டுள்ளதாக 100 நாள் டார்கெட் செய்திகளை தட்டிவிட்டுள்ளார் நமது கடமை தவறா செய்தியாளர். சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்கும் முந்தைய அரசின் முடிவை திரும்ப பெற தீர்மானித்திருக்கும் இன்றைய அரசின் முடிவு ரொம்ப வரவேற்கத்தக்கது என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளதாக தெருவோர கடையை திறக்கிறார் சில்லறை செய்தியாளர். வணிகர்களும் விவசாயிகளும் காக்கப்பட வேண்டுமானால் சில்லறை வணிகத்தில் மட்டுமில்லாமல் மொத்த வணிகத்திலும் சிறு குறு தயாரிப்புகளிலும் அந்நிய நேரடி முதலீட்டை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் கூறியுள்ளதாக கடைத்தெருவில் கொடிபிடிக்கிறார் நமது கருத்தான செய்தியாளர். கோவை மேயர் பதவியை பறிகொடுத்த செய்தி முடியும் முன்னே அதிமுகவை சேர்ந்த வேலூர் துணை மேயர் ராஜினாமா கடிதம் கொடுத்த செய்தி வந்துவிட்டதாக எந்நேரமும் பறிபோகும் நாற்காலியை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறார் நமது நிரந்தரமான செய்தியாளர். குஜராத் மாநிலம் சூரத் நகரில் அடுக்கடுக்காக அமைந்த 7 மாடி குடியிருப்பில் பற்றி எறிந்த தீயால் பலத்த சேதாரம் ஏற்பட்டதாக ஆதாரங்களை அடுத்தடுத்து சொல்கிறார் நமது பேரிடர் கால செய்தியாளர். இரு நாட்டு பொருளாதாரம் தொல்லை தரும் எல்லை பிரச்சனைகள் பற்றி இந்திய பிரதமர் மோடியோடு சீன அதிபர் லீ கெகியாங் தொலைபேசியில் உரையாடியதாக பதிவு செய்கிறார் நமது நல்லுறவு செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். பட்டம், பதவி, அனுபவம், திறமை, செயல்பாடு எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்து தான் மந்திரி நாற்காலி ஒதுக்கீடு செய்யப்பட்டதுன்னு சொன்னாங்க. ஆனால் மந்திரி பதவியேற்ற மறுநாளே எடுத்த எடுப்பிலேயே சிக்கல்ல சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. அண்ணே, நான் 8ஆம் கிளாஸ் பாஸ்னே, நீங்க SSLC ஃபெயிலுன்னு ஜென்டில்மேன் படத்துல கவுண்டமணி செந்தில் காமெடி வருமே, அது மாதிரி தாங்க இப்போ காங்கிரஸ் பாஜகவுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. ஸ்மிருதி இரானி அழகி போட்டியில கலந்துகிட்ட மாடல், டிவி நடிகையும் கூட. அமேதியில ராகுலை தோற்கடிக்கணும்னு வரிஞ்சு கட்டி நின்னு வருத்தத்தை சம்பாதிச்சிட்டாங்க. எலெக்ஷன்ல தோற்று போனாலும் மோடி இதயத்துல இடம் பிடிச்ச சகோதரிங்கிறதால பாசமலர் மோடி உருகி மருகி ஒரு மந்திரி பதவியும் தந்துட்டாரு. மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆகியிருக்காங்க ஸ்மிருதி. இங்கதான் வந்தது வினையே. மனிதவள மேம்பாட்டுத்துறை கீழே தான் IIT, IIM மாதிரியான பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களும் வருது. பட்டதாரியா கூட இல்லாத ஸ்மிருதி படா கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கிற மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கு எப்படி அமைச்சரா இருக்க முடியும்னு கேட்டிருக்காரு காங்கிரஸ் கட்சி அஜய் மக்கான். இன்னும் சில பேரு அழகி போட்டியில கலந்துக்கிட்டவங்களுக்கு அமைச்சர் பதவியான்னு ஏளனமா கேட்டிருக்காங்க. உடனே கோபம் வந்துச்சு தாமரை கட்சிக்காரங்களுக்கு. இத்தனை நாள் சோனியா கை காட்டித்தானே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு நடந்துச்சு, அவங்க மட்டும் என்ன IAS படிச்சவங்களா? அவங்க வீட்டு வாசல்ல காங்கிரஸ் போய் நிக்கலையான்னு உரிமை இருக்காங்க உமாபாரதி. எக்ஸ்கியூஸ் மீ, சோனியாவை பத்தி எல்லாம் சொல்லக்கூடாது, அவங்க மத்திய அமைச்சரா இருந்தது கிடையாதுன்னு பதில் சொல்லியிருக்காரு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அபிஷேக் சிங்வி. இப்படி காவி கட்சியும் கை கட்சியும் எரிஞ்ச கட்சி எரியாத கட்சியா சண்டை போடுறப்போ ஆச்சரியமா காஷ்மீர்ல இருந்து ஒரு குரல் காவி கட்சிக்கு ஆதரவா வந்திருக்கு. அவர் வேற யாரும் இல்லைங்க, காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா. விமானத்துறை மந்திரிக்கு விமானம் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சுரங்கத்துறை மந்திரி சுரங்கத்தில் பணியாற்றி இருக்க வேண்டுமான்னு நச்சுன்னு ஒரு ட்விட்டரை தட்டி விட்டிருக்காரு அப்துல்லா. இப்படி ஒரு பக்கம் சர்ச்சைகள் நடந்துட்டு இருக்க பில்டிங்கும் வீக்கு பேஸ்மெண்ட்டும் வீக்குன்னு சொல்ற மாதிரி இன்னொரு சர்ச்சையும் எந்திரிச்சு வந்திருக்கு. 2004ஆம் வருஷம் டெல்லி தேர்தலில் போட்டியிட்ட ஸ்மிருதி வேட்புமனு தாக்கல்ல தான் அஞ்சல் வழி கல்வியில BA படிச்சதா சொல்லியிருக்காங்க. இப்போ அமேதியில போட்டியிடுறப்போ வணிகவியல் முடிச்சதாகவும் சொல்லியிருக்காங்க. +2 முடிச்சவங்க இப்படி சொன்னது மைனஸ் தானே. அதனால ஸ்மிருதி இரானியோட ராஜ்யசபா MP பதவிக்கே ஆப்புன்னு சிலர் சொல்றாங்க. அந்த ஆப்பு அவங்க அமைச்சர் பதவியையும் லபக்கிடும்னு சில கிசுகிசுக்கள் கிளம்பி இருக்கு. படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதுனவன் ஏட்டை கெடுத்தான்னு சொல்லுவாங்க. இங்கே என்னடானா உச்சத்தில் இருக்கிற மந்திரி பதவிக்கு என்ன படிப்பு படிக்கணும்னு வாதம் விவாதம் வில்லங்கமாக போய் நிற்குது. அது மட்டுமா, சின்ன பிள்ளைங்க கைத்தட்டி சிரிச்சு பொழுதை போக்குற கார்ட்டூன்ல பிரம்மாண்டத்தை உருவாக்கி கலக்கிட்டு இருக்காங்க சினிமா பிரபலங்க. இப்படி அரசியல், சினிமா, விளையாட்டு, வந்தது போனது எல்லாத்தையும் விட்ட குறை தொட்ட குறை இல்லாம எடுத்து சொல்ல காத்திருக்காங்க. வாங்க பார்த்துட்டு வந்துருவோம்.
பல்லான் பல்லான் பல்லான். இந்த மோடியோட அமைச்சரவை சூப்பருங்க. நாங்கள் இந்த கல்வித்துறைக்கு வந்து கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்களே இந்த ஸ்மிருதி இரானி, அவங்க ஒரு பட்டதாரியே கிடையாதுங்க. அப்படி நான் வந்து நானாக சொல்ல கிடையாது. இந்த வேட்பாளர் மனுலாம் தாக்கல் பண்ணுவாங்கல்ல, அதில் அவங்களே சொல்லியிருக்காங்க அவங்க ஒரு பட்டதாரி இல்லைன்னு சொல்லிட்டு. இவங்களெல்லாம் போய் கல்வி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கு அமைச்சராக போட்டுட்டு என்னத்தை பண்ணி என்னத்தை போக பல்லான் 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 அப்படின்னு அவங்க கல்வியை பற்றி பேசினது நான் இல்லைங்க, காங்கிரஸோட முக்கியமான தலைவர் அஜய் மக்கான். மோடி பிரதமரானதும் பாகிஸ்தான் பிரதமரோட பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் அப்படின்னு அறிவிச்சிருந்தார். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு குழப்பமாக தான் இருந்தது. ஏன்னா இந்த பேச்சுவார்த்தை விஷயத்தில் பாகிஸ்தானை நம்பவே முடியாதுங்க. ஆனால் மோடி அவங்கள நம்பலாம். ஏன்னா மோடி அவங்க மேலே எங்களுக்கு பயங்கரமான நம்பிக்கை இருக்குது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒருவேளை பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தான் வழிக்கு வராட்டி இருக்கவே இருக்குது அணுகுண்டு போட்டன், அதை பட்டக்குன்னு அழுத்திடுவார் மோடி. நீங்கள் வேணா பாருங்க. அண்ணாச்சி ஏன் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசுனது நான் இல்லைங்க, உத்தவ் தாக்கரே சிவசேனா தலைவருக்காங்களா, ஏன் அவங்க தான். பூவு 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 முல்லைப்பூ மல்லிப்பூ கனகாம்பரம் கதம்போ மலம் 10 ரூபா பூ வாங்கலையோ பூவு. கோச்சடையன் படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 3 கேரக்டர்ல நடிச்சு கலக்கி இருக்கிறாரு. ரசிகர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரவாரப்படுத்திட்டு இருக்கிறாங்க. தியேட்டர்ல பயங்கரமா விசில் அடிச்சு. இது புரியாம சில பேர் என்ன கேட்குறாங்க தெரியுமா, என்ன அவர் பொம்மை மாதிரி நடிச்சிருக்காரு, இது வந்து ரசிகர்களை திருப்திப்படுத்துமா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஏங்க சூப்பர் ஸ்டார்லாம் சும்மா ஸ்க்ரீனில் வந்தாலே போதும், அவர் வந்து பொம்மை மாதிரி நடித்தாலும் சரி இல்லை உண்மையாக நடித்தாலும் சரி அவரோட மாஸே தனி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் கண்டிப்பாக அவரோட கேரியரில் ஒரு மைல்கல்லாக இருக்கும், நல்லா பேசப்படக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே கிடையாதுங்க. அது இல்லாமல் மறுபடியும் ஒரு தடவை தான் வந்து ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்றத அவர் நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பூவு 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 இப்படி ரஜினிகாந்தை பற்றி புகழ்ந்து பேசுனது யாருன்னு கேட்குறீங்களா? வேற யாரு, நடிகர் மற்றும் நடன இயக்குனர் லாரன்ஸ் தான். இன்னமும் எல்லாருமே சொல்றாங்க நான் கட்சி தாவிட்டேன், நான் கட்சி மாறிட்டேன், இதெல்லாம் அவனோட அரசியல் யுக்திப்பா அப்படின்லாம் சொல்றாங்களே. நல்லா யோசிச்சு பாருங்க, மத்தியில் இப்போ யார் ஆட்சி அமைச்சிருக்கா? பாஜக. அது மட்டும் இல்லாம இப்ப சீமாந்திரால ஆட்சி பிடிச்சிருக்கு யாரு? பாஜக கூட கூட்டணி வச்சிருக்க தெலுங்கு தேசம் கட்சி. நான் எந்த கட்சியோட எம்எல்ஏ? ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோட எம்எல்ஏ. இப்ப பாருங்க, மக்கள் எனக்கு எதுக்கு ஓட்டு போட்டாங்க? நான் வந்து அவங்களோட கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுவேன், அவங்களோட ஆசைக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் எல்லா விஷயங்களுமே வந்து அவங்களுக்கு எல்லா தீர்வுகளுமே நான் வந்து தீர்வு கொடுப்பேன் அப்படின்னு நம்மளை ஆக்கியிருப்பாங்க. இப்போ நான் எதிர்கட்சியில் இருக்கிறதுனால மக்களோட தேவைகளை நல்லா பூர்த்தி செய்ய முடியாது. அதனால தான் நான் தெலுங்கு தேசம் கட்சிக்கு போயிருக்கேனே தவிர வேற எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாதுங்க. நான் எனக்காக ஒன்றும் கட்சி மாறலைங்க, எனக்காக ஓட்டு போட்ட மக்களுக்காக மாறிக்கனே தவிர வேற எந்த அரசியல் நோக்கமும் கிடையாதுங்க. ஐசைஸ் இந்த மாதிரி அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, எஸ்பிஒய் ரெட்டி, அதாவது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இருக்கு இல்லையா, அதோட எம்எல்ஏ இப்போ வந்து அவர் தெலுங்கு தேச கட்சிக்கு மாறி இருக்காப்ல. ஐசைஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். பிரிவினை கோஷம் ஓங்கி ஒலிச்சப்போ இரு நாட்டுக்கும் இடையே இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு சட்டத்தினால பாதுகாக்கப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு ஜனநாயக போர்வையை போத்திக்கிட்டு இருந்த காஷ்மீரை இப்போ மறுபடியும் முதல்ல இருந்து சிக்கலில் சிக்க வச்சுட்டாங்க. அதாங்க இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இந்த வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறது இருக்குல்ல, ஆமாம், அதெல்லாம் ஊருக்குள்ளே பெரிய மரியாதை தான் சில பேருக்கு. அவன் பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்கல்ல. எங்கப்பா போகிற, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கான், வெளிநாட்டு அதுவும் வந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் இங்கே ஒன்றும் இல்லாமல் வந்திருப்பான். ஆமாம், ஏதோ கஷ்டப்பட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டா அங்கேருந்து வந்து பார்த்தா அவன் அதுக்குன்னு ஒரு சட்டை போடுவான். ஆமாம், அதுக்குன்னு ஒரு கைலி இருக்கும். ஆமாம், அந்த வெளிநாட்டு கைலி அது போட்டு வந்தால் தனியாக தெரியும். ஆமாம், அது வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கான்னு தெரியும். அந்த சென்ட் வாடையே தனியாக தெரியும். ஆமாம், அது வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தால் ஏக மரியாதையாக இருக்கும். ஊரில் சப மரியாதை. ஆமாம், வெளிநாட்டுக்காரர் வந்துட்டாரு அப்படின்னு. இங்கே இருக்கிறத எல்லாத்தையும் விற்றுவிட்டு போயிருப்பான்.
இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுவிட்டு போய் வந்து ஷோக்காக வந்து இறங்கியிருப்பேன். ஆமாம், இறங்கினா வெளிநாட்டுக்காரு. ஆமாம், பொண்ணு கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்காருன்னா கொடுப்பான். அவரு கொஞ்சம் வசதியாக இருப்பார், நிறைய பணம் சம்பாதிப்பார்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆமாம். சில பேர் வெளிநாட்டில் இருக்காங்களா, பொண்ணே அதுவும் சரியாக வராதுப்பா விட்டுட்டு போயிடுவான். அவன் தனியாக கஷ்டப்படணுமே. ஆமாம். அதுலேயும் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே போய் அவன் கஷ்டப்படுவான். ஆமாம். அது ஒரு பாட்டே இருக்குது. என்ன பாட்டு அது? அந்த அந்த பொண்ணெல்லாம் பாடுறதாக, இங்கேருந்து அந்த பொண்ணு பாடுறதாகவும் அங்கேருந்து அவர் பாடுறதாகவும். சரி. கப்பலுக்கு போன மச்சான் கண்ணிரஞ்ச ஆசை வச்சான், எப்பத்தான் வருவீக எதிர்பார்க்கிறேன், இரவும் பகலும் தொழுது உன்னை கேட்கிறேன். அங்கேருந்து கண்ணுக்குள்ளே வாழ்பவளே கல்புக்குள்ளே ஆள்பவளே, இன்ஷா அல்லாஹ் திரும்பி வருவேன், நீ இஷ்டம் போல நினைச்சதெல்லாம் தருவேன். ஒவ்வொருத்தரும் கனவோட தான் இருக்கிறாங்க. இங்கே சில பேர் கனவு, அங்கே அவன் கனவு போய். ஆனால் அங்கே படுற கஷ்டம் இருக்க சாதாரண. இங்கே போயிட்டு வெளிநாடும்பா. ஆமாம். இப்போ எங்கள் ஊர்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நானே வெளிநாடு போயிட்டு வந்தா இன்னும் எப்படி இருக்கான்னா, வெளிநாட்டுக்கு எதுக்காவது போயிட்டு வந்தோம்னா, நிகழ்ச்சியெல்லாம் போயிட்டு வந்தோம்னா, இங்கே வந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா எங்கள் ஊரில் சொல்கிறாங்க, அது எப்படி முடியும் அப்படிங்கிறான். எப்படி? ஏன்டா முடியாது, போயிட்டு தான் நம்ம 4 நாளில் வந்துட்டேன், அங்கெல்லாம் போனால் 3 வருஷம் ஆகும்ல. ஆமாம், அது மாதிரி நம்ம செட் ஆகிருக்கோம். ஆமாம். அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், எங்கள் ஊரில் 3 வருஷம் ஆகும்போது இருக்கு திரும்பி வர்றதுன்னா, போயிட்டு 3 நாள்லாம் வர முடியாது அப்படின்னு எங்கள் ஊரில் நினச்சிக்கிட்டு இருக்கான். இன்னும் சில பேர் இருக்கான் நண்பர்கள்ட்ட, நான் அந்த நாட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா, போனாரா அவரு அப்படிங்கிறான். அது எப்படிடா, இந்தடா போட்டா பாடுறா, இது மாதிரி எத்தனை போட்டோ இங்கே எடுக்கணுங்கிறான் பின்னாடி வச்சு. ஆமாம். அவன் என்ன நினைக்கிறான், நம்ம போகக்கூடாதுன்னு நினைக்கிறான். அது சரி. அது மாதிரி இருக்காங்க. போகிறது இன்னைக்கு பழக்கமாகி போனாலும் இந்த கூலி தொழிலாளர்களாக போகிறாங்க பாருங்க, அங்கே போய் வேலை பார்க்குற கொடுமை இருக்குல்ல, ரொம்ப கஷ்டம். அதுவும் அந்த அரபு நாடுகளில் வேலை பார்க்குறது, வெயில்னா வெயில் அவ்வளோ வெயில் இருக்கும், குளிரும் அதே மாதிரி இருக்கும். சரி. ஒரே நாளில் வெயில் இருக்கும் குளிர் இருக்கும், அப்படி இருக்கும். அப்படி ஒரு சீதோசனம் இல்லை. சீதோசனம் இல்லை. அங்கே கஷ்டப்பட்டு அந்த ஒட்டக இதுலேயும் அந்த ஈச்சங்காட்டிலையும் வேலை பார்த்தா இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த அரபு நாடுகளில் இருக்கிற தொழிலாளர்கள்லாம் இது இல்லாமல் இருக்க கூட்டிகிட்டு போகிறவன் என்ன பண்ணுறான்னா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் இறக்கி விட்டு அம்பொன்று விட்டு ஓடிக்கிறான். என்ன வேலை எதுன்னு கரெக்டாக சொல்கிறது. ஆமாம். இவன் தான் வெளிநாடு நானே போகலாம். எல்லாருக்குமே நம்ம நாட்டில் ஒரு வெளிநாடுனாவே போதும், சரி ஏதோ இருக்கும், சரி சரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பானா. அது மாதிரி இவன் வெளிநாடுன்னு கூப்பிட்டோன்னே யார் என்னன்னு பார்க்காம நம்பி காசை கட்டிடுறது. எப்படியோ பணத்தை அதிகமாக சம்பாதிச்சிடலாம். அங்கே போய் ஏர்போர்ட்டை விட்டு இறங்கினோடனே அவன் பாட்டுக்கு விட்டுட்டு போயிடுவான். அப்புறம் அங்கேருந்து வந்து நம்ம இதில் படத்தில் சொல்கிறது மாதிரி குறுக்கு சந்து துபாய் குறுக்கு சந்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஆமாம். அவன் அங்கே விட்டுட்டு பேந்த முடிச்சுட்டு நிற்கிறான். ஆமாம். அப்புறம் எங்கேயோ யாரோ பார்த்து ஒரு கூலி வேலைக்கு போனால் வெளியிலையும் வர முடியாமல் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு பல பேர் அங்கேயே இருக்காங்க. இப்போ திடீர்னு அந்த அரசாங்கம் என்ன பண்ணிடுச்சு, அப்படி இருக்காரெல்லாம் வீட்டுக்கு போ. ஆமாம். அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் இந்தியர்கள் திரும்பிக்கிட்டு இருக்காங்க. சரி. இந்த நேரத்தில் தான் நம்ம இந்திய நாட்டில் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான மாநாடு ஒன்று நடத்த போகிறாங்களாம். எதுக்காக? இந்த வெளிநாடு வாழ் இந்தியர்கள் எப்படி எல்லாம் இருக்காங்க, சிரமங்கள் என்ன, அதுக்கு அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ எல்லா சிரமத்தையும் விடு, இந்த அரபு நாட்டில் தொழிலாளியாக வேலை பார்க்குறான் பாரு, அவங்க கஷ்டத்தை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெளிநாட்டு இங்கேயே இப்போ வந்து முன்னாடி மாதிரி இல்லை. முன்னாடி இங்கே வெளிநாட்டுக்கு போனால் தான் இங்கே வந்து வெளிநாட்டை இங்கே விட வெளிநாட்டில் சம்பளம் அதிகம். இன்னைக்கு இந்தியாவிலே அதை விட அதிகமாக சம்பாதிக்கலாம். ஆனால் அது தெரியாமல் வெளிநாடுன்னா என்னமோ பெரிய கொட்டி கிடக்குன்னு நினச்சிக்கிட்டு இன்னும் போகிற பல பேர் இருக்கிறாங்க, போய் கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் மாறினா இன்னைக்கு இங்கேயே வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம், இங்கேயே இருக்கலாம். ஆமாம். சண்டை சச்சரவு, கூச்சல், குழப்பம், வம்பு, வழக்கு, போராட்டம், ஆர்ப்பாட்டம், மறியல், தடியடி, முற்றுகை, கைது, சிறை, விடுதலைன்னு ஒரு பக்கம் பரபரப்பு செய்திகள் பத்திக்கிட்டு எரிஞ்சாலும், அரசு பதவி, கட்சி பதவி, சட்டம், திட்டம், சேவை, விளம்பரம், நடனம், நாட்டியம், நாடகம், போஸ்டர், விளம்பரம், தட்டி போர்டுன்னு இன்னொரு பக்கம் விறுவிறுப்பான செய்திகள் மல்லு கட்டிக்கிட்டு நின்னாலும், அத்தனை செய்திகளையும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு சுருட்டி எடுத்துக்கிட்டு வந்து சுவையான தோசையா சுட்டுத்தர காத்திருக்கோம். அதனால நீங்களும் ஊரு உலகத்துல நடக்கிற விஷயத்தை எல்லாம் நாளைக்கு வரும் பேப்பர் தோசையில பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்க நம்ம புது யுகத்துல காத்துருங்க. தந்தனக்க 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 தந்தனக்க. சோமியா, பேப்பர் தோசை பார்த்துட்டோம். இப்போ அடுத்த பகுதி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ரீ டே அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இல்லையா? இதுக்காக 2 கெஸ்ட் வந்து இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க உள்ள வரதுக்கான நேரம் வந்துருச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாமா? புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று.